Our dear brother from Ukraine country, Andrei Leshpita, titled as Jewish Nation and the End of the Age. The key verses, Matthew chapter 24, verses 32 and 33. Also, I invite Brother Emmanuel Jacob from Viluppuram, India, to translate the same in Tamil language. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு விசேஷமான தருணத்துக்குள்ளார வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட நமக்கு பாடம் வழங்கும்படியாக அன்பு சகோதரர் ஆண்ட்ரி அவர்களை உக்ரைன் தேசத்திலிருந்து வழங்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் தேர்ந்தெடுத்த பாடத்தின் தலைப்பு யூத தேசமும் இந்த யுகத்தின் முடிவும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஆதார வசனமாக மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரம் 32, 33வது வசனத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடத்தை கூட நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து தரும்படியாக அன்பு சகோதரர் இமானுவேல் ஜேக்கப் அவர்களை விழுப்புரம் பகுதியிலிருந்து நமக்கு வழங்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Now I request Brother Andrei Leshpita to deliver the Lord message. Post to Brother Andrei and Emmanuel. Jewish nation and the end of the age. யூத தேசமும் யுகத்தினுடைய முடிவும். Dear brethren in our Lord Jesus Christ, I am very happy and glad to be with you today. We will talk about Israel at the end of the gospel age. சேசுக்குள்ளான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியிலே நாம் கடந்து வந்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் யூத தேசமும் யுகத்தின் முடிவும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். Why about Israel? As we all know, ஏன் இஸ்ரேல் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும்? As we all know, the Jewish people is one of the signs on God's time clock. நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம் என்னவென்றால், யூத ஜனங்கள் தேவனுடைய கரத்தில் அவருடைய கடிகாரமாக இருக்கிறார்கள். Although the Lord Jesus gave a comparison which was to testify to the nearness of God's kingdom, the symbols mentioned in it were not accidental. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சமீபத்தில் இருப்பதற்கு அடையாளமாக யூத தேசத்தை நாம் கவனிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக சொல்லியிருக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆகவே இவைகள் ஏதோ யதார்த்தமாய் நடந்தது கிடையாது, அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. Jesus said, "Now learn a parable of the fig tree. When his branch is yet tender and puts forth leaves, you know that summer is nigh. So likewise you, when you shall see all these things, know that it's near, even at the door." Matthew 24 verses 32 and 33. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனங்கள் 32 மற்றும் 33 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்கின்ற பொழுது, அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று நம்முடைய இரட்சகர் பேசியிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். Just as the leaves on the fig tree in spring testify to the approach in summer, so all the signs mentioned by the Lord were to testify to the nearness of the kingdom of God. வசந்த காலம் தோன்றுகிறதை அத்தி மரத்தினுடைய இலைகள் துளிர் விடுகிறதை வைத்து நாம் பார்ப்பது போல, கர்த்தருடைய வருகை குறித்ததான சில காரியங்களை கூட அதை நாம் கவனிப்பதன் நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். Although the Lord could take as an example any other tree that blossom in the spring, and he also mentions other trees in Luke 21:29, we believe that his choice fell primarily on the fig tree, thus giving us a hidden thought that the comparison of the Jewish people with the fig tree is not accidental. ஆகவே இந்த அத்திமரம் துளிர்க்கின்ற போது அது காலத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது போன்றே
லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற வண்ணமாக இந்த அத்திவாரம் துளிர் விடுவது என்பது அடிப்படையாக அதனுடைய ஆழமான மறைந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த யூத ஜனங்கள் அவர்கள் ஒரு துளிர் விடக்கூடியதான ஒரு காரியத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. This is also evidenced by the event on the eve of the crucifixion of Jesus, when he cursed the barren fig tree. This event coincided with the rejection of Jerusalem, which we identify with the Jewish people. இது நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது, கர்த்தர் இயேசு தம்முடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக அந்த யூத ஜனங்களை அவர் சபிக்கக்கூடியதான காரியத்தை கூட நாம் அங்க பார்க்கிறோம். அதாவது அந்த யூத ஜனங்களை அவர் புறக்கணிக்கிறார் அப்படின்றதை கூட நாம் அங்க பார்க்கிறோம். சோ இதுவும் யதார்த்தமாய் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. Long before these events took place, the Lord's prophets warned Israel of punishment for their sins. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இஸ்ரேல் மீது வரக்கூடியதான பாவத்தின் நிமித்தம் வரக்கூடியதான தேவனுடைய தண்டனையை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். The people who were in covenant with God and at one time promised to fulfill all the conditions of the covenant of the Lord sinned so much that they were punished all the time. தேவனோடு கூட உடன்படிக்கையில் இருந்ததான அந்த ஜனங்கள், தேவனுடைய உடன்படிக்கையை விசேஷமாய் கொண்டிருந்த ஜனங்கள், ஆனால் இவர்கள் பாவத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்டதான உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ள முடியாதபடிக்கு போனதான சூழல்களை நாம் அங்கு அறிகிறோம். Finally, the Lord announced that the tribes of Israel would be taken captive by Assyria for many years, and that other two tribes would be taken captive, this time to Babylon, for 70 years. நாம் தேவனுடைய வார்த்தையில் கவனிக்கின்ற பொழுது இந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் அசிரியரினால் அநேக ஆண்டுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அவர்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பின்பாதாக 2 கோத்திர ஜனங்கள் கூட, 2 கோத்திரமாகிய யூதா தேசமும் பாபிலோனிய சிறைப்பிடிப்பில் அவர்கள் 70 வருஷம் சிறைப்பிடிப்பில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். But the prophecies also contain the hope of return to the promised land. அதே நேரத்துல தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த ஜனங்கள் சிறைப்பிலிருந்து மீண்டுமாக திரும்பி வருவார்கள் அப்படின்றதான ஒரு நம்பிக்கையும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். So when we read these prophecies carefully, they mention the return at that time only in passing. Instead, they carry us into the future, that is, unto our days and beyond. ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் கவனமாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஜனங்கள் மீண்டுமாக திரும்பி வருவார்கள் என்பதை குறிக்கிறது மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்களுக்கு நம்மை, அதாவது எதிர்காலக்கூடிய இனிமேல் சம்பவிக்க வேண்டியதான காரியங்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மை கொண்டு செல்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. This was to indicate that Israel's return to its land after the Babylonian captivity, Assyria eventually became part of Babylon, was temporary, and that Israel would later be torn out of it again and scattered throughout the Roman Empire. ஆகவே நாம் இதை கவனிக்கின்ற பொழுது இது எதை அடையாளப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து, அதாவது அசீரியருடைய சிறையிருப்பில் இருந்தும் மற்றும் பாபிலோனியர்கள் யூதர்கள் அவருடைய சிறையிருப்பில் இருந்தும் மீண்டுமாக அவர்கள் திரும்புவார்கள். அது மாத்திரமல்ல, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காலத்திலே அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அப்படின்றதையும் நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. Therefore, the promises of Israel's return to their land were to be fulfilled mostly now, at the second coming of our Lord. ஆகவே இந்த இஸ்ரேலர்கள் மீண்டுமாக தங்களுடைய தேசங்களிலே கூட்டி சேர்க்கப்படக்கூடியதான அந்த காலப்பகுதியானது நாம் வாழக்கூடியதான இந்த சுவிசேஷ யுகத்துல அது சம்பவிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. Once upon a time, the Lord gave promise to patriarch Abraham. ஒரு காலத்திலே முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக தேவன் சில காரியங்களை அவருக்கு கொடுத்தார். Unto thy seed have I given this land, from the river of Egypt unto the great river, the river Euphrates. Genesis 15:18.
ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது, கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் அப்படின்ற அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். When and how was this promise to be fulfilled? Let's look at a few prophecies that speak about this. இது எப்படியாக இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறுதலுக்குள்ளார வரும் அப்படின்றதான காரியத்தை வேதத்திலிருந்து ஒரு சில தீர்க்க தரிசனங்களை ஆராய்வது நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ளலாம். We will consider the prophecy of Obadiah, chapter 1, verses 17 to 21. உபதேயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான தீர்க்க தரிசனத்துக்கு நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். அது 1வது அதிகாரத்துல வசனங்கள் 17 முதல் 21 வரையிலும் இருக்கக்கூடியதான வேத பகுதி. But upon Mount Zion shall be deliverance, and there shall be holiness, and the house of Jacob shall possess their possession, and the house of Jacob shall be a fire, and the house of Joseph a flame, and the house of Israel for stubble, and they shall kindle in them and devour them, and there shall not be any remaining of the house of Esau, for the Lord has spoken it. வசனங்கள் 15 முதல் 18 வரையிலும், ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். And they of the south shall possess the mount of Esau, and they of the plain the Philistines, and they shall possess the fields of Ephraim, and the fields of Samaria, and Benjamin shall possess Gilead, and the captivity of this host of the children of Israel shall possess that of Canaanites, even unto Zarepta, and the captivity of Jerusalem, which is in Sepharad, shall possess the cities of the south. வசனங்கள் 19 மற்றும் 20, தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எபிராயிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பென்யமின் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். வசனம் 20, சர்பாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரேல் புத்திரராகிய இந்த சேனையும் சேப்பாராத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். And Savior shall come up on Mount Zion to judge the mount of Esau, and the kingdom shall be the Lord's. வசனம் 21, ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும். From verse 15, which we didn't read, we see that these events had to belong to the day of the Lord, that is, to the second presence of Jesus Christ as the representative of our Lord Jehovah. நாம் 15வது வசனத்தை நாம் வாசிக்காமல் விட்டோம். ஆனால் இந்த 15வது வசனம் விசேஷமாக தேவனுடைய நாளை குறிக்கக்கூடியதான ஒரு காலப்பகுதியை உள்ளடக்கினதான ஒரு வாக்கியமாக காணப்படுகிறது. The next verse says that the Gentiles who treated harshly the Jewish people during the Gentile times were to be punished for this. And this is one of the features of the time of trouble, as the prophet Jeremiah said, 2:3. எரேமியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கிற வண்ணமாக, இது புறஜாதியருடைய காலத்துல அவர்கள் மத்தியில இந்த யூதர்கள் எப்படியாய் துன்பப்படுத்தப்படுவார்கள், எப்படியெல்லாம் கடினமாய் நடத்தப்படுவார்கள் அப்படின்றதை குறிக்கக்கூடியதான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் கவனிக்கிறோம். Israel holiness unto the Lord, and the first fruits of his increase. All that devour him shall offend. Evil shall come upon them, says the Lord. எரேமியா 2வது அதிகாரம் 3வது வசனம், இஸ்ரேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
From Obadiah prophecy, we see that all these events were to take place before the full establishment of the Lord's kingdom. உபதேயனுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அனைத்து சம்பவங்களும் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபனமாவதற்கு முன்பதாக நடந்தேற வேண்டியதான காரியங்களாய் இருக்கிறது. That is, and the kingdom shall be the Lord's. அது ராஜ்யம் கர்த்தருடையது. This means that we who live can witness many of these events. அப்படி என்றால் இந்த காலத்துல வாழ்கின்ற நாம் அநேகமான இந்த சம்பவங்களை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். These verses can be considered in two ways. இந்த வசனங்கள் இரு பிரிவுகளாக பிரித்து நம்மால் பார்க்க முடியும். A, the house of Jacob must first be acquired his land. முதலாவது நாம் கவனிக்கின்ற பொழுது யாக்கோபு வீட்டார் அவர்களுடைய தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். Obadiah prophecy said, and the house of Jacob shall possess his inheritance. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் யாக்கோபின் தேசத்தார் தங்களுடைய நிலத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்றதான வசனத்தை நாம் கவனிக்கிறோம். Next will we occur the events mentioned in verses 18-20. அடுத்தபடியாக வசனங்கள் 18 முதல் 20 வரையிலும் அடங்கியிருக்கக்கூடிய வசன பகுதிகள் நிறைவேறுதலுக்குள்ளார வர வேண்டும். Or B, அல்லது after the words that the house of Jacob will get its land, verses 18-20 explain how this will happen. இதுக்கு பிற்பாடு நாம் பார்க்கின்ற பொழுது வசனங்கள் 18 முதல் 20 வரையிலும் இருக்கக்கூடிய வசன பகுதிகள் அது நமக்கு சில விளக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி நிறைவேறும் என்பது. At first glance, it seems that the phrase house of Jacob should represent all Israel. முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த யாக்கோபின் வீட்டார் என்று நாம் கவனிக்கின்ற பொழுது இது ஒட்டுமொத்த இஸ்ரேலரின் குறிப்பதாக தோன்றுவதை போல காணப்படலாம். But the following words of the verse separate the house of Jacob from the house of Joseph. ஆனால் அந்த வசனத்துடைய பின்பகுதியை நம்ம பார்க்கின்ற பொழுது அது இஸ்ரேல் வீட்டார் என்றும் யோசேப்பின் வீட்டார் என்றும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுவதை நாம் கவனிக்கிறோம். And the house of Jacob shall be a fire, and the house of Joseph's a flame. யாக்கோபின் வம்சத்தார் கீழாக யாக்கோபு வீட்டார் அனலாய் இருப்பார்கள் என்று அங்க வசனத்திலே சொல்லப்படுகிறது நம்ம கவனிக்கிறோம். How to divide the house of Jacob and the house of Joseph? யாக்கோபினுடைய வீட்டார் என்பதையும் யோசேப்பினுடைய வீட்டார் என்பதையும் எப்படி நம்மால் பிரிக்க முடியும்? The Lord spoke of the exodus of Israel from Egypt and the exodus of the sons of Jacob and Joseph. Psalm 77 verse 15. 77வது சங்கீதம் 15வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துகின்ற பொழுது தேவன் எப்படியாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல யாக்கோபு மற்றும் யோசேப்பினுடைய வம்சத்தாரையும் அவர் வெளியே கொண்டு வருவார் அப்படின்றதை குறித்து நாம் வசனத்தில் பார்க்கிறோம். Thou hast redeemed thy people with thy shoulder, the sons of Jacob and Joseph. யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகி உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். சங்கீதம் 77:15. In this case, the house of Joseph may represent two tribes, Ephraim and Manasseh, while the house யோசேப்புடைய வீட்டார் என்று நாம் சொல்கின்ற பொழுது எப்ராயிம் மற்றும் மனாசே ஆகிய இரு கோத்திரத்தை உள்ளடக்கினதாக நாம் கவனிக்கிறோம். While the house of Jacob, the other 10. ஆனால் யாக்கோபுடைய வீட்டார் என்று சொல்கின்ற பொழுது மற்ற 10 கோத்திரத்தை அவர்கள் குறிக்கிறார்கள். On the other hand, Ephraim and Joseph in the Bible often represent 10 tribes, while Judah and Benjamin would be referred to here as the house of Jacob. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது எப்ராயிம் மற்றும் யோசேப்பு குடும்பத்தார் அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் 2 கோத்திரத்தை அடையாளப்படுத்துகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். 10 கோத்திரத்தாரையும் யூதா மற்றும் பென்யமீனானவர்கள் 2 கோத்திரத்தையும் அடையாளப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். Therefore, whatever division we make, most of the house of Jacob and the house of Joseph at the time of fulfilling of this prophecy should be in the promised land, but not yet in possession of all the land the Lord had promised to them. எப்படி எந்த மாதிரியான பிரிவுகளாக நாம் பிரிச்சுட்டாலும்
நம்ம பார்க்கக்கூடியதான சம்பவங்கள் நிறைவேறுதலுக்குள்ளார வருகின்ற பொழுது இப்படியாக சிதறி இருக்கக்கூடியதான குடும்பத்தார் அல்லது வீட்டார் அவர்களுக்குரியான தேசத்தை அது அவர்கள் வசமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அது முழுமையாக இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்றதை நாம் கவனிக்கிறோம். The prophet Isaiah 11:12 says, "And he shall gather together the outcasts of Israel, and shall scatter Judah from the four corners of the earth." ஏசாயா 11வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார் அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். Today we are in the process of gathering of outcasts of Israel and those scattered from Judah. இந்த நாளில் நாம் கவனிக்கின்ற பொழுது இஸ்ரேலில் சிதறடிக்கப்பட்டவர்கள் மற்றும் யூதாவிலிருந்து சிதறடிக்கப்பட்டவர்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, let's remember the Aliyah, East Exodus resettlement in the last few years. ஆக இவர்கள் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அலியா அல்லது புறப்பாடு அல்லது மீண்டுமாக குடியேறுவது அப்படின்றது கடந்த சில ஆண்டுகளாக இவைகள் நிறைவேறுதலுக்குள்ளார வருகிறதை நாம் பார்க்கிறோம். In the year 2017, 28,220 repatriates arrived to Israel. 2017 வருஷத்துல 28,220 யூதர்கள் இஸ்ரேலிலே குடியேறினார்கள். In the year 2018, 29,600. 2018 வருஷத்துல 29,600 பேர் இஸ்ரேலுக்கு குடியேறினார்கள். In 2019, 35,600. 2019 வருஷத்துல 35,600 பேர். This was the best number for the last 10 years. இதுதான் இந்த கடந்த வருஷங்களை காட்டிலும் அதிகப்படியான எண்ணிக்கையாக இருக்கிறது. In the year 2020, less than 20,000 repatriates are expected due to the coronavirus pandemic and restriction imposed by the Israeli government. 2020 வருஷத்துல 20,000 பேருக்கு குறைவானவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உலகத்தில் நிலவக்கூடியதான இந்த தொற்று நோய் மற்றும் இஸ்ரேலில் அவங்க போட்டிருக்கக்கூடியதான லாக்டவுன் நிமித்தமாக இந்த எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. However, next year there may be about 50,000. ஒருவேளை அடுத்த வருஷம் அது 50,000 பேராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. The main reason for the resettlement is the unprecedented rise of anti-Semitism in the world, especially in the United States, Western Europe, and Africa, as well as economic instability, especially in Russia, Ukraine, and South America. ஒருவேளை ஏன் இது அப்படின்ட்டு ஒருவேளை காரணத்தை நாம் ஆராய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்வேமே. ஆனால் இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு எதிராக உலகத்தில் நிலவக்கூடியதான பலவிதமான சூழல்கள் ஆதாரமாக இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா ஐக்கிய தேசமாக இருக்கட்டும் அல்லது யூரோப்பாக இருக்கட்டும் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் இப்படியாக மற்றும் ரஷ்யா, உக்ரைன், தென் அமெரிக்கா போன்றதான பகுதிகள் நிலவக்கூடியதான பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற ஒரு சூழல் இதற்கு காரணமாக இருக்கிறது. The present Aliyah does not mean the taking of the whole land, for after that must come the events mentioned in these and other prophecies. அப்ப தற்காலத்துல நம்ம அலியா அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது ஒட்டுமொத்ததான தேசத்தையும் தங்கள் கைவசப்படுத்திக் கொள்வது அப்படின்றது மாத்திரமல்ல, அது இப்பொழுது இருக்க காலம் மற்றும் இனி வரக்கூடியதான காலங்களில் நிறைவேறக்கூடியதான காரியங்களையும் தீர்க்க தரிசனமாக நமக்கு குறிக்கிறது. We could recall the wars that Israel waged after the restoration of the state. இஸ்ரேல் மீண்டுமாக ஒரு தேசமான பிற்பாடு அவர்கள் மத்தியில் ஏற்பட்டதான யுத்தங்களை குறித்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும். These are the wars of the years 1948, 1956, 1967, 1973, 1982. 1948, 56, 67, 73 மற்றும் 82 ஆண்டுகளில் நடைபெற்றதான அது போர் அல்லது யுத்தம்.
Israel at that time took control of some of the lands mentioned in the prophecy, but later returned them. இந்த தீர்க்கதரிசனை சொல்லப்பட்டதான சில நிலப்பரப்புகளை இஸ்ரேல் தங்கள் கைவசப்படுத்தி கொண்டது. ஆனால் சில காலம் கழித்த பிற்பாடு மீண்டுமாக அவைகளை திரும்ப கொடுத்தது அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். Let's recount the events. இந்த சம்பவங்களை நாம் சற்று நினைவில் கொள்ளலாம். The war of the year 1948-1949. 1948-49 வருஷங்களில் ஏற்பட்டதான யுத்தம். According to United Nations General Assembly Resolution 181 on November 29, 1947, on the partition of British colony of Palestine, two independent states, the Jewish and the Arab, were to be established on its territory, and the Greater Jerusalem, a territory under United Nations control. 1947 வருஷம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி ஐநா பொது சபையிலே நிறைவேற்றப்பட்டதான தீர்மானம் 181 அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிரிட்டிஷனுடைய காலனி ஆதிக்கத்தில் செயல்பட்டதான தேசம் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்பட்டதான தேசம் அது இரண்டாக பிரிக்கப்பட்டு யூதர்களுக்கென்றும் அரபியர்களுக்கென்றும் அது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டதாக இருக்கிறது. ஒன்று எருசலேம் அப்படின்றதை உள்ளடக்கினதாகவும் இது இந்த எருசலேம் அப்படின்றது ஐநாவினுடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றுதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. Each of the states was to consist of 3 territories bordering each other only at corners. இந்த இரு தேசங்களும் அவர்களுடைய தேசங்களுடைய 3 பகுதிகளில் மாத்திரமே எல்லைகளை உட்கொண்டதாக அவைகள் இருக்க வேண்டும். Yellow, the Arab state, and orange, the Jewish state. இந்த படத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மஞ்சள் நிறத்தில் இருப்பது அரபு தேசம் என்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருப்பது அது யூத தேசம் அப்படின்றதும் யூதர்களுக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்றதை இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியும். The Jews agreed to the partition, but the Arabs refused to recognize it and demanded the creation of a single state in Palestine. யூதர்கள் ஒருவேளை இந்த மாதிரியான பிரிக்கப்படுவதற்கு அவர்கள் சம்மதித்தார்கள். ஆனால் அரபியர்கள் அதற்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அவர்கள் தனிப்பட்ட ஒரு ஒன்றிணைந்த ஒரு தேசமாக அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்றதை அவர்கள் விரும்பிட்டார்கள். Following the United Nations decision to divide Palestine, more than 800,000 Jews were expelled or fled from the Arab countries to Israel and some other countries. இப்படியாக ஐநா சபையில நிறைவேற்றப்பட்டதான தீர்மானத்தின் நிமித்தமாக, அதாவது பாலஸ்தீனத்தை பிரிக்க வேண்டும் என்றுதான் இந்த தீர்மானத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 8 லட்சம் யூதர்கள் அவர்கள் அரபு தேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் மற்றும் அநேகர் பல்வேறு தேசங்களுக்கு அவர்கள் சிதறுண்டு போனார்கள். On May 14, 1948, the Jewish National Council proclaimed the creation of the State of Israel. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் என்னும் சொல்லப்பட்டதான ஒரு தேசம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை யூத தேசிய கவுன்சிலானது அவர்கள் குரல் கொடுத்தார்கள், தேசம் உருவாகி இருப்பதை. But on the night of May 15, 1948, Egyptian planes bombed Tel Aviv, and the armies of five Arab countries began hostilities against the Jews. ஆனால் 1948ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி அன்று இரவே 5 அரபு தேசங்களை சேர்ந்ததான தேசங்கள் இஸ்ரேலினுடைய அந்த டெல் அவீவ் அந்த பகுதியின் மீது குண்டுகளை அவர்கள் எய்தார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். யூதர்களை அவர்கள் சிறைப்பிடித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். As a result of the war, about half of the territories allocated for the Arab state and West Jerusalem were captured by Israel. அப்ப இந்த யுத்தத்தின் நிமித்தமாக, யுத்தத்தினுடைய விளைவாக அரபுகள் மத்தியில் இருந்ததான அநேக இடங்களையும் மற்றும் மேற்கு பகுதியில் இருந்ததான எருசலேமையும் இஸ்ரேல் தன்வசமாக்கி கொண்டது.
The rest of the Arab territories, as well as East Jerusalem, were occupied by Transjordan and Egypt and remained under their rule until the year 1967. இந்த அரபு பகுதியில் இருக்கக்கூடியான எஞ்சிய எல்லை பகுதியையும் கிழக்கு எருசலேம் அவற்றையும் இந்த டிரான்ஸ்ஜோர்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதான இணைந்த பகுதியாக இருக்கக்கூடியவற்றை எகிப்து இவைகள் உட்பட்ட ஒரு உட்பட்டதான் நிலப்பகுதியை 1967 வருஷம் வரையிலும் தங்கள் கட்டுப்பாட்டில் அவர்கள் வைத்திருந்தார்கள். After the war, a total of 1,300 square kilometers and 112 settlements allotted by the United Nations decision to the Arab state in Palestine came under Israel control. ஐநா சபை பாலஸ்தீனியர்களுக்காக கொடுத்ததான 1300 கிலோமீட்டர் சதுர அடி நிலப்பரப்பை கொண்டதான மற்றும் 112 மக்கள் குடியிருப்பு பகுதிகளை கொண்டதான இந்த பகுதிகள் அது இஸ்ரேலுடைய கைவசமாயிற்று. 300 square kilometers and 14 settlements designated by the United Nations decision to the Jewish state came under Arab control. 300 சதுர கிலோமீட்டர் மற்றும் 14 குடியிருப்பு பகுதியில் உள்ளடக்கிட்டதான பகுதிகள் ஐநா தீர்மானத்துக்கு உட்பட்டதான அந்த பகுதிகள் அது அரபு கைவசம் ஆயிற்று அப்படின்றதை நம்ம கவனிக்கிறோம். In this war for independence, Israel lost about 6,000 people killed. அப்ப இந்த தங்களுடைய சுதந்திரத்திற்கான இந்த யுத்தத்துல இஸ்ரேலர்கள்ல 6,000 பேர் அவர்கள் இறந்து போனார்கள் அப்படின்றதை நம்ம கொல்லப்பட்டார்கள் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். Blue, the territories allocated for the Jewish state. இந்த படத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீல நிறத்துல ப்ளூ கலர்ல கொடுத்திருப்பது அது யூதர்களுடைய மாகாணம். Pink, the territories captured by Israel during the war. அந்த பிங்க் கலர்ல இருப்பது அந்த யுத்தத்துல இஸ்ரேல்கள் தங்கள் கைவசமாக்கி கொண்டதான பகுதி. Green and purple, the territories occupied by Egypt and Transjordan. பச்சை நிறத்திலும் பர்பிள் நிறத்திலையும் காணப்படக்கூடிய பகுதிகள் எகிப்து மற்றும் டிரான்ஸ்ஜோர்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பகுதிகளாக இருக்கிறது. The war of the year 1956. 1956 வருஷத்தினுடைய யுத்தம். Egypt gained independence from Britain and became a republic in 1953. 1953 வருஷத்துல பிரிட்டன் அவர்களிடத்திலிருந்து எகிப்து ஒரு சுதந்திரம் பெற்றதான ஒரு நாடாக குடியரசு நாடாக மாறியது. Then in 1956 Egypt's Nasser decided to nationalize the Suez Channel. 1956 வருஷத்துல எகிப்தை சேர்ந்த நாசர் அவர் சூயஸ் கானலை தேசியமயமாக்க அவர் விரும்பிட்டார். Egypt forbade Israeli ships to pass through the channel. எகிப்தியர்கள் இஸ்ரேலினுடைய கப்பல்களை இந்த கால்வாய் வழியாக செல்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. In addition, the south of Israel suffered from constant armed attacks from Egypt's territory. அது மாத்திரமல்ல தென் பகுதியில் இருந்தான தெற்கு இஸ்ரேல் அநேக சந்தர்ப்பங்கள்ல எகிப்தியர்களிடத்திலிருந்து பல்வேறு தாக்குதலுக்கு உட்பட்டதாக இருந்தது. Knowing that Egypt was preparing a large-scale attack, Israel, along with Britain and France, attacked Egypt. இப்படியாக எகிப்தியர்களுடைய தந்திரத்தை தெரிந்து கொண்டதான இஸ்ரேல், அதாவது தங்கள் மீது தாக்குதல் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதை அறிந்து கொண்டதான இஸ்ரேலர்கள் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் இவர்களோடு கூட இணைந்து எகிப்தியரை தாக்கினார்கள். As a result of that successful attack, Israel captured the Sinai Peninsula and the Gaza Strip. அப்ப இந்த யுத்தத்தின் விளைவாக இஸ்ரேலர்கள் காசா அந்த பகுதியை தங்கள் கைவசமாக்கி கொண்டார்கள் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். காசா பகுதிகளை தங்கள் கைவசமாக்கி கொண்டார்கள். However, at the request of the United Nations, Israel withdrew its troops from Sinai in 1957 and later handed over the Gaza Strip to Egyptian control. இருப்பினும் ஐக்கிய நாட்டு சபையினுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க தங்களுடைய படைகளை மீண்டுமாக வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள். 1957 வருஷத்துல அவர்கள் கைப்பற்றியிருந்ததால அந்த காசா ஸ்ட்ரிப்பை மீண்டுமாக அது எகிப்தியர்கள் வசம் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். In this war, Israel lost about 200 people.
இந்த ஒரு யுத்தத்துல இஸ்ரேல்கள் 200 தங்களுடைய 200 பேரை அவர்கள் இழந்தார்கள். The War of years 1967-70. 1967 முதல் 70 வரையிலுமான ஒரு யுத்தம். The war was preceded by several important events. இந்த யுத்தத்திற்கு முன்பதாக அநேக காரண காரியங்கள் அங்கு இருந்தது. In June 1964, Syria decided to divert the waters of the Jordan River, which flows into Israel Lake Kinneret, Sea of Galilee, into its own territory. இஸ்ரேல்ல பாய்ந்திருந்ததான கென்னரேத் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆறு அல்லது அந்த நதியை, ஒருவேளை கலிலேயா கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை சிரியா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அது யோர்தான் பக்கமாக திருப்பி விட வேண்டும், யோர்தான் நதியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். In July 1966, Israeli aircraft destroyed heavy equipment, engaged in draining works, stopping them permanently. இந்த கால்வாய் பணிகளில் ஈடுபட்டிருந்ததான பல்வேறு தரப்பட்டதான இயந்திரங்கள், கனரக இயந்திரங்களை இஸ்ரேலினுடைய விமானப்படை தாக்குதல் நடத்தி அவைகளை முற்றிலுமாக அழித்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாக இந்த பணிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. Meanwhile, in 1965, the Palestine Liberation Organization, PLO, was formed, declared its goal to disband the Zionist entity. அதே நேரத்துல 1900 அதே காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது PLO அப்படின்னு சொல்லக்கூடியதான பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் அப்படின்றது அவர்கள் ஆரம்பித்து இந்த சியோன் இயக்கத்தை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். In spring of 1967, the armies of 7 countries, Egypt, Jordan, Kuwait, Sudan, Algeria, Iraq, and Syria, mobilized their forces in preparation for an attack on Israel. 1967 வருஷத்தினுடைய வசந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த காலப்பகுதிகளில் ஒரு 7 நாடுகள், எகிப்து, யோர்தான், குவைத், சூடான், அல்ஜீரியா, ஈராக், சிரியா, இப்படிப்பட்டதான 7 தேசங்கள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினார்கள். To overtake the enemy, Israel first attacked air bases in Egypt and then in Jordan and Syria, destroying most of the warplanes. ஆக இந்த யுத்தத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது இஸ்ரேல்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, எகிப்துல இருக்கக்கூடிய எகிப்து மற்றும் யோர்தான், சிரியா பகுதியில் இருக்கக்கூடியதான இந்த இராணுவத்துடைய தளவாடங்களை அவர்கள் அழித்தார்கள் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அவர்களுடைய விமானப்படையை கொண்டு அவர்கள் அதை செய்தார்கள். Over the next 6 days, Israel captured Sinai, Gaza, the Golan Heights, the West Bank, and East Jerusalem in land battles. அடுத்தபடியாக நடந்ததான தொடர்ச்சியான அந்த 6 நாட்களுடைய யுத்தத்துல இஸ்ரேலர்கள் அவர்கள் சீனாய், காசா, கோலான் ஹைட்ஸ், அப்புறம் வெஸ்ட் பேங்க், கிழக்கு எருசலேம் போன்றதான பகுதிகளை அவர்கள் தங்கள் வசமாக்கி கொண்டார்கள். However, it was not until November 30, 1980 that Jerusalem law was passed, declaring East Jerusalem the sovereign territory of Israel. Thus, the entire city became a single and indivisible capital. எப்படியா இருந்துட்டாலும் நவம்பர் 30 1980 வருஷத்துல நம்ம கவனிக்கின்ற பொழுது எருசலேமினுடைய சட்டம் அது நிறைவேற்றப்பட்டதா இருந்தது. கிழக்கு எருசலேமை அது தனிப்பட்டதான ஒரு சுயேட்சை கொண்டதான ஒரு தேசமாக அவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்றத நம்ம அங்க கவனிக்கிறோம். அது பிரிக்க முடியாத ஒன்றிணைந்த ஒரு தேசமாக அது அங்கு செயல்பட ஆரம்பித்தது. In general, Israel gained control of an area 3.5 times more compared with its pre-war area. யுத்தத்திற்கு முன்னாடி இருந்ததான நிலப்பரப்பை காட்டிலும் இந்த யுத்தங்களுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பாதிக்கு மேல தங்களுடைய நிலப்பரப்பை இஸ்ரேலர்கள் கூட்டிக் கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். Because of Israel's victory and the defeat of the Arabs, the Jewish minority still living in the Arab world was persecuted and expelled. இது நிமித்தமாக இஸ்ரேலர்களோடு கூட ஏற்பட்டதான யுத்தத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 7000 யூதர்கள் தங்களுடைய பகுதிகளில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம்.
A total of 7,000 Jews were expelled, many with only what they could pick up. 7,000 யூதர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த நிலப்பரப்பிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க கைக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை மட்டும் அவங்களுக்கு கொண்டு விட்டு வர முடிஞ்சிச்சு. On November 22, 1967, the United Nations Security Council unanimously adopted resolution which included the withdrawal of the Israel armed forces from the territories captured during the recent conflict. இந்த மாதிரியாக சமீப காலத்தில் ஏற்பட்டதான இந்த யுத்தங்கள் இவைகள்ல இருந்து ஐநா சபையில 1967 வருஷம் 22வது நவம்பர் 22ஆம் தேதியில ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுல இஸ்ரேலுடைய படை அங்கிருந்து வாபஸ் பெற வேண்டும் என்றுதான அந்த ஒரு தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டது அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். Israel offered Egypt and Syria the exchange of Sinai and the Golan Heights for peace treaties. ஒரு சமாதான உடன்படிக்கையாக இஸ்ரேல் மீண்டுமாக அந்த கோலன் ஹைட்ஸ் அந்த பகுதிகளை மீண்டுமாக கொடுப்பதாக இஸ்ரேல் சொல்லிட்டார்கள். In response, Israel have heard 3 no. No to peace with Israel, no to the recognition of Israel, and no to negotiation with it. ஆனால் அது அவர்கள் முன்வச்சிட்டதான தீர்மானத்திற்கு இஸ்ரேலுக்கு என்னதான் பதில் கிடைச்சிச்சு அப்படின்னாக்க சமாதானம் அப்படின்றதுக்கு இல்லை, அதாவது மறுப்பு முடியாது அப்படின்றது. நோ, இஸ்ரேலோடு சமாதானம் கிடையாது, இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், எவ்விதமான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று எல்லாமே நெகட்டிவான ஒரு பதிலே அவர்களுக்கு கிடைத்தது. As a result, the conflict with Egypt continuing for 3 more years until Egypt finally agreed to peace talks. இப்படியாக இந்த யுத்தம் ஒரு 3 ஆண்டு காலங்களாக நீடித்தது. இறுதியாக எகிப்து இஸ்ரேலோடு சமாதான பேச்சுக்கு அவர்கள் உடன்பட்டார்கள். But Israel had to abandon these talks. ஆனால் இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் நிராகரித்தார்கள். In the 67 war, Israel lost about 2,000 people. இந்த 1967 ஆண்டு யுத்தத்துல 2000 யூதர்கள் அவர்கள் மாண்டு போனார்கள் அப்படின்றதை நம்ம கவனிக்கிறோம். The war of the year 1973. 1973வது வருஷத்தினுடைய யுத்தம். In 1973, Egypt and Syria launched a new war to retake Sinai and the Golan Heights. சீனாய் மற்றும் கோலன் ஹைட்ஸை தங்கள் கைவசமாக்கும்படியாக 1973ஆம் வருஷத்துல மீண்டுமாக எகிப்து மற்றும் சிரியா இஸ்ரேல் மீது போர் தொடுத்தார்கள். It began on the holiday of Yom Kippur, so it's called the War of Judgment Day, Day of Reconciliation. யாம் கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஒரு பண்டிகை நாள்ல இப்படிப்பட்டதான ஒரு யுத்தத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யாம் கிப்பூர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அல்லது அந்த யுத்தத்திற்கு அவர்கள் வைத்ததான பேர் நியாயத்தீர்ப்பின் யுத்தம் அப்படின்ட்டு அர்த்தமாகுது. It on the side of Egypt and Syria were involved troops and armaments from Iraq, Saudi Arabia, Kuwait, Morocco, Pakistan, Libya, Algeria, Tunisia, Sudan, Cuba, the Soviet Union, and East Germany. அப்போ ஒரு பக்கத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது எகிப்து மற்றும் சீனாய் அவர்களோடு கூட இருந்ததான படைகள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஈராக், அரேபியா, குவைத், மொராக்கோ, பாகிஸ்தான், லிபியா, அல்ஜீரியா, டர்க்கி, சூடான், கியூபா, சோவியத் யூனியன், ஈஸ்ட் ஜெர்மனி, இவைகள் எல்லாமே ஒரு பகுதியாக ஒரு பக்கத்துல அவங்க இருந்தாங்க. After several setbacks, Israel managed to survive and retain its territory. பல சூழலுக்கு அப்புறமா இஸ்ரேல் மீண்டுமாக அந்த போர்ல அவர் வெற்றி பெற்றார்கள். மாத்திரமல்ல அவர்களுடைய நிலப்பரப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். The Israeli offensive stopped 100 kilometers from Cairo and 40 kilometers from Damascus. இஸ்ரேலினுடைய படைகள் கைரோல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் மற்றும் டமாஸ்குல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வரையிலும் அவர்கள் தங்களுடைய பகுதியை அவர்கள் காப்பாற்றிக் கொண்டார்கள். In this war, Israel lost about 3,000 people. இந்த யுத்தத்துல இஸ்ரேலியர்கள் 3000 பேரை இழந்தார்கள். Almost 12,000 people were injured. ஏறத்தாழ 12,000 யூதர்கள் அவர்கள் காயப்பட்டிருந்தார்கள்.
To save its Arab allies, the Soviet Union was ready to bring its troops into the conflict zone. தங்களுடைய நட்பை அவர்கள் வளர்த்துக் கொள்ளும்படியாக சோவியத் யூனியன் இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அரபியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வந்தார்கள். தங்களுடைய படைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். The United States has put nuclear weapons on alert. அமெரிக்க ஐக்கிய தேசம் நியூக்ளியர் வெப்பன்ஸை அவர்கள் வைத்திருந்தார்கள். அணு ஆயுதங்களை ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். The world was on the brink of nuclear conflict. இந்த அணு ஆயுதத்தினுடைய ஒரு 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 துல்லியத்துல இந்த உலகமானது கடந்து சென்றதாக இருந்தது. In 1977, Egypt initiated peace talks with Israel. 1977 வருஷத்துல எகிப்து இஸ்ரேலோடு சமாதான பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டது. In 1979, a peace treaty between Egypt and Israel was signed at Camp David. 1979 வருஷத்துல எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு உடனான ஒரு 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 சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது. இது தாவீதினுடைய கூடாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பகுதியில இந்த கையெழுத்தாக்கப்பட்டது. Israel returned Sinai to Egypt. இஸ்ரேல் மீண்டுமாக அந்த சைனாயை அந்த எகிப்துக்கு அவர்கள் திருப்பி அளித்தார்கள். Most Arab countries condemned Egypt and expelled it from the League of Arab States. எகிப்து அநேக தேசங்கள் அரபு தேசங்கள் எகிப்துக்கு இதற்காக கண்டனம் தெரிவித்தார்கள். எகிப்தை தங்களுடைய ஐக்கியத்திலிருந்து அவர்கள் புறக்கணித்தார்கள். Egyptian President Anwar Sadat was later assassinated. இது நிமித்தமாக அந்த எகிப்தினுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி அன்வர் சதாத் அப்படின்றவர் நாளடைவில் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். The War of 1982. 1982 வருஷத்தினுடைய யுத்தம். In 1982, Israel conducted Operation Peace of Galilee, known as the First Lebanese War. 1982 வருஷத்துல கலிலேய சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஃபர்ஸ்ட் லீபனீஸ் வார், முதலாவது லீபனிய யுத்தம் அப்படின்றதான ஒரு யுத்தத்தை இஸ்ரேலர்கள் ஆரம்பித்தார்கள். It was caused by the great damage inflicted by the Palestinian Liberation Organization (PLO) militants in northern Israel. இது இஸ்ரேலுடைய வடபாகத்தில் இருக்கக்கூடியதான பகுதிகளில் இந்த PLO பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் அவர்கள் ஏற்படுத்திட்டதான பல்வேறு சேதாரங்கள் அல்லது சேதத்திற்காக இவர்கள் இந்த யுத்தத்தை தொடுத்தார்கள். As a result of the operation, southern Lebanon was captured as far as Beirut. ஆக இதன் விளைவாக தெற்கு லீபனோன் சொல்லக்கூடியதான இந்த பகுதி பீரூத் அப்படின்னு சொல்ற அந்த பகுதி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றியது இஸ்ரேலர்கள். As a result of this operation, 10,000 PLO militants were evacuated to Tunisia. இது நிமித்தமாக கிட்டத்தட்ட 10,000 பாலஸ்தீன லிபரேஷன் அவர்களை அந்த பாலஸ்தீனியர்களை துனேஷியா பகுதியிலிருந்து அவர்கள் வெளியேற்றினார்கள். In 1985, there was a partial withdrawal of Israeli troops from Lebanon, and in 2000, a full one. 1985 வருஷத்துல இஸ்ரேலுடைய படைகள் லீபனோன்ல இருந்து ஒரு பகுதி ஒரு சின்ன அளவுல மாத்திரம் அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. 2000வது வருஷத்துல முழுமையாக இஸ்ரேலுடைய படைகள் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். The Oslo Accords of 1993 and 1995. 1993 மற்றும் 1995 வருஷத்தினுடைய ஓஸ்லோ உடன்படிக்கை. These accords were to solve the problems of the Palestinian Arabs in the Gaza Strip and the West Bank. இது பாலஸ்தீன அரபியர்களுடைய காசா ஸ்ட்ரிப் மற்றும் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியதான இந்த பாலஸ்தீனிய அரபியர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வண்ணமாக இந்த உடன்பாடு ஏற்பட்டுச்சு. The PLO and Israel had to solve them jointly. இந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மற்றும் இஸ்ரேலர்கள் இரண்டு பேரும் இணைந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு சூழல் காணப்பட்டது. Control status of the West Bank as per the Oslo Accords. இந்த ஆஸ்லோ உடன்படிக்கையினுடைய விஷயங்களை இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற படத்தில் நம்ம அங்க பார்க்க முடியும். Blue annexed by Israel.
அந்த ப்ளூ பகுதி, ப்ளூ நிறத்துல இருக்கிறது வந்து இஸ்ரேல் தங்களோடு வைத்துக் கொண்டதான பகுதி. Green, that is Area A, Palestinian security and civil control. அந்த கிரீன் பச்சை நிறத்துல இருப்பது வந்து பாலஸ்தீனிய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. Red or Area B, joint security and Palestinian civil control. அந்த சிகப்பு கலர்ல இருப்பது அப்படின்றது ஒன்றிணைந்த ஒரு பாதுகாப்பு மற்றும் பாலஸ்தீனிய குடி அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. And pink, Area C, Israeli security and civil control. மூன்றாவதாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது அந்த பிங்க் கலர்ல நமக்கு நிறமிட்டு காட்டப்பட்டு இருக்கிறது. Implementation of these agreements has already cost Israel more than 120 billion and didn't bring the desired peace. இந்த உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அல்ல செயல்படுத்துவதற்கு இப்பவுமே இஸ்ரேலுக்கு $120 பில்லியன் வரையிலும் செலவாயிட்டு, ஆனாலும் எதிர்பார்க்கப்பட்டதான சமாதானம் இன்னும் அங்க ஏற்படல. The inability and unwillingness of the PLO to bring order to these territories, as well as the activity of numerous paramilitary groups, started a terror campaign of intifadas against Israel. இன்டிஃபடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஒரு போராட்டவாதிகள், அவர்கள் இது நிமித்தமாக இதனுடைய விளைவாக அவர்கள் எழும்பினார்கள், இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் இறம்பினார்கள். ஏனென்றால் இந்த உடன்பாடு ஏற்படல, சமாதான பேச்சுவார்த்தைகள் அங்க சரியான முறையில காணப்படல அப்படின்றதுனால இப்படிப்பட்டதான தீவிரவாதிகள் அங்கு எழும்பிட்டார்கள். Arafat's wife is reported to have said that when he returned from the United States, he premeditated another uprising. I will start a second intifada. ஆக அரஃபத்தினுடைய துணைவியார் அவர்கள் சொல்கின்ற பொழுது, நான் இந்த இன்ஃபீட்டடா அப்படின்னு சொல்லக்கூடியதான இரண்டாவது இன்ஃபீட்டடா அப்படின்னு சொல்ல அந்த குழுவை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்ட்டு அவர்கள் சொல்லிட்டு தான் அந்த காரியத்துக்கு நாம் நினைவில் கொள்கிறோம். The war of the year 2006. 2006 ஆண்டினுடைய யுத்தம், known as the Second Lebanese War, was a war against the Hezbollah territory group based in southern Lebanon. தெற்கு லீபான் பகுதியில் இருக்கக்கூடியதான ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கத்திற்கு எதிராக எழுப்பப்பட்டதான இந்த ஒரு யுத்தம் தான் இந்த இரண்டாவது லீபனீஸ் யுத்தம் அப்படின்னு சொல்வது. By the end of the year, Israel had fully withdrawn its troops. இந்த வருஷத்தினுடைய முடிவில், அது இந்த 2006 வருஷத்தினுடைய முடிவில் இஸ்ரேல் படை முழுமையாக அந்த பகுதியிலிருந்து வாபஸ் பெறப்பட்டது அப்படின்றதை பார்க்கிறோம். Even if we accept the assumption that the events during these wars partially fulfilled the words of the prophecy of Obadiah, we must admit that much of this prophecy has not yet been fulfilled. ஒருவேளை ஒபதியா 1வது அதிகாரம் 17 முதல் 21 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் ஒருவேளை ஒரு பகுதியாக நிறைவேறி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டாலும், நம்ம இன்னொரு விஷயம் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இது முழுமையாக இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்றது. Let's look at this in more detail. இது கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். But upon Mount Zion shall be deliverance, and there shall be holiness. இந்த வசன பகுதி, இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, சியோன் மலையில அந்த விடுதலை ஏற்படும், சியோன் அது பரிசுத்தமாய் இருக்கும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். This is obviously not a literal Zion, but a spiritual faith of the kingdom, which at that time will be glorified church almost completed. இது நிஜமான சியோனை பற்றி அங்க பேசவில்லை, மாறாக ஆவிக்குரிய பகுதியில் காணப்படக்கூடிய ஆவிக்குரிய பாகமாகிய ஆவிக்குரிய சியோனை குறித்து அங்க பேசப்படுகிறது. அதாவது அது சபை மற்றும் சபையினுடைய நிறைவு, பெரும்பாலும் நிறைவு பெற்றதான சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. And the house of Jacob shall possess their possession, and the house of Jacob shall be a fire. யாக்கோபினுடைய வீட்டார் தங்களுடைய தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டிருப்பார்கள். யாக்கோபினுடைய வீட்டார் அப்பொழுது அக்னி ஜுவாலைகளாய் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம்.
Zechariah 12:6. சகரியா 12வது அதிகாரம் 6வது வசனம். In that day I will make the governors of Judah like and hers of fire among the wood, and like a torch of fire in the sheaf, and they shall devour all the people round about on the right hand and on the left, and Jerusalem shall be inhabited again in her own place, even in Jerusalem. சகரியா 12வது அதிகாரம் 6வது வசனம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேமில் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். This part of the prophecy could be fulfilled as a result of the wars 1948 and 1967, when Israel captured first West and then East Jerusalem and declared it the capital of Israel. However, the context suggests that these words have not yet been fully fulfilled, and that Jerusalem here may symbolically represent Israel within its final limits. இந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை 1948 மற்றும் 67வது வருஷத்துல இருந்ததான அந்த யுத்தத்தின் விளைவாக அங்கு ஏற்பட்டிருக்கணும். ஆனால் அதே நேரத்துல ஏனென்றால் இஸ்ரேல் அந்த வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளை கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை தங்கள் வசமாக்கி கொண்டது மற்றும் இஸ்ரேலை தங்களுடைய தலைநகரமாக அவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்றதை நம்ம கவனிக்கிறோம். ஆனாலும் அதே நேரத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த தீர்க்க தரிசனம் முற்றிலுமாக அது நிறைவேற்றுதலுக்குள்ளார வரல, அதனுடைய ஒரு பாகம் மாத்திரமே அங்க நடந்திருக்குது அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். And the house of Joseph aflame. This might be the same result of the wars 1948 and 1967, as we saw at the map, but only in part. 1948 மற்றும் 1967வது வருஷத்தில் நடைபெற்றதான அந்த யுத்தம், அதனுடைய விளைவு தான் நம்ம பார்க்கின்ற பொழுது யோசேப்பினுடைய வீட்டார் அக்னியாய் இருப்பார்கள் அப்படின்றதை நம்ம அங்க கவனிக்கிறோம். And the house of Esau for stubble, and they shall kindle in them and devour them, and there shall not be any remaining of the house of Esau, for the Lord has spoken it. ஏசாவினுடைய வீட்டாரை குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது ஏசாவின் பர்வதத்தை நியாய தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் வருவார்கள் அப்படின்றதை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஏசா வீட்டார் அவர்கள் எப்படி பச்சிக்கிற ஜாலியா இருப்பார்கள் அப்படின்றதையும் இந்த வசனத்துல அங்க குறிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம அங்க கவனிக்கிறோம். We see that Arab countries east of Israel have not yet recognized its existence, even though Jordan has a peace treaty with Israel. And the second part of the fulfillment of this prophecy of the complete defeat of the house of Esau will be in the future. அப்ப அரபு தேசங்கள் அந்த கிழக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் முழுமையாக அவர்களுடைய பகுதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, ஒருவேளை யோர்தான் இந்த சமாதான உடன்படிக்கை இஸ்ரேலுடனான அந்த சமாதான உடன்படிக்கையை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டாலும், இந்த இரண்டாவது பாகம், இந்த தீர்க்க தரிசனத்துள்ள இரண்டாவது பாகத்தை நம்ம கவனிக்கின்ற பொழுது அது ஏசா வீட்டாரை குறித்து பேசப்படக்கூடியதான ஒரு பாகமாகவே அங்கு காணப்படுகிறது. Isaiah 11:14. They shall spoil them of the east together. They shall lay their hand upon Edom and Moab, and the children of Ammon shall obey them. ஏசாயா 11வது அதிகாரம் 14வது வசனத்துல, அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And they of the south, Hebrew Negev, inhabitants of the Negev, shall possess the mount of Esau. தென் பகுதியில் இருக்கிறவர்களை குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது ஈசாவினுடைய பகுதிகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். So Seir, Edom, land east of the Negev desert, where the mountain range Seir is located. அப்ப அந்த சேர் மலை அப்படின்னு சொல்லின்ற சேர் மற்றும் ஏதோம் இந்த நிலப்பரப்பு அல்லது இந்த நிலப்பகுதிகள்
அது கிழக்கு நெகேவ் பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடியதான பகுதிகள் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளை உள்ளடக்கினதாய் இருக்கிறது. And they of the plain Hebrew Shephelah, the valley opposite Gaza, the Philistines. நிலத்தில் இருக்கிற சமமான வெளியில இருக்கக்கூடியவர்கள் பெலிஸ்தர்களை அடையாளப்படுத்துவதாய் அங்கு காணப்படுகிறது. அது காசாவுடைய தென்பாகத்தில் இருக்கிறதாய் காசாவிற்கு எதிரான பகுதிகளாக அவைகள் காணப்படுகிறது. Isaiah 11:14. And they shall fly upon the shoulder of the Philistines to the sea. ஏசாயா 11:14 அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து. Israel twice seized the Gaza Strip in 1948 and 1967, but was forced to return it to Egypt both times. 1948 மற்றும் 1967 ஆகிய இந்த இரண்டு காலப்பகுதிகளிலும் இஸ்ரேல் இந்த காசா ஸ்ட்ரிப்பை தங்களுடைய கைவசம் ஆக்கி கொண்டார்கள் என்று சொல்லிட்டாலும் அவர்கள் மீண்டுமாக எகிப்தினுடமே அவைகளை ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு நம்ம கவனிக்கிறோம். This prophecy said that the inhabitants of the valley opposite Gaza must capture it and occupy. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது இந்த பள்ளத்தாக்கினுடைய பகுதிகள் காசாக்கு எதிராக இருக்கிற இந்த பள்ளத்தாக்கின் பகுதிகளை இஸ்ரேல் தங்கள் வசம் ஆக்கி கொண்டு அவர்கள் அதை ஆக்கிரமித்து அவர்கள் குடியேற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. And they shall possess the fields of Ephraim and the fields of Samaria. எப்ராயிமுடைய பகுதிகளை அவர்கள் கைவசமாக்கி கொண்டு சமாரியுடைய நிலத்தையும் அவர்கள் தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள். The west bank of the Jordan. யோர்தானுடைய வெஸ்ட் பேங்க். We have seen that as a result of the 1967 war, Israel captured the West Bank. But this territory belongs to it only nominally because most of it is inhabited by Arabs who do not recognize Israel's right to these lands. 1967 ஆண்டினுடைய அந்த யுத்தத்தினுடைய விளைவாக இஸ்ரேல் இந்த மேற்கத்து பகுதிகளை வெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய பகுதிகளை தங்கள் வசமாக்கி கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் இங்க பெரும்பாலுமாக அரபியர்கள் இருந்தபடினால அது அவர்களால் முழுமையாக கைக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஏனென்றால் அரபியர்கள் இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு அது அப்படின்றதை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. And Benjamin shall possess Gilead, east bank of the Jordan, now the territory of Jordan. பென்யமீன் கீலேயாத் பகுதிகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசன பகுதி நாம் பார்க்கின்ற பொழுது அது அந்த ஈஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு பகுதிகளை அந்த யோர்தான் உள்ளடக்கிற அந்த பகுதி. Zechariah 10:10. I will bring them again also out of the land of Egypt and gather them out of Assyria, and I will bring them into the land of Gilead and Lebanon, and place shall not be found for them. சகரியா 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசிரியாவில் இருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன், அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். Jeremiah 50:90. And I will bring Israel again to his habitation, and he shall feed on Carmel and Bashan, and his soul shall be satisfied upon Mount Ephraim and Gilead. எரேமியா 50வது அதிகாரம் 19வது வசனம். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எபிராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். Micah 7:14. Let them feed in Bashan and Gilead as in the days of old. மீகா 7வது அதிகாரம் 14வது வசனம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும், பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. And the captivity of this host of the children of Israel, those who inhabited the countries of the Near and Middle East in the time of Assyrian captivity, shall possess that of the Canaanites even unto Zarepta.
சிறையிருப்பில் இருக்கக்கூடியதான இந்த மிக பெரிதான இஸ்ரேலுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கின்ற பொழுது அவர்கள் மிடில் ஈஸ்ட் பகுதிகளில், மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடியதான அசிரியருடைய படையெடுப்பில் அவர்களுடைய சிறைப்பிடிப்பின் வசம் இருக்கக்கூடிய ஜனங்களை குறிக்கக்கூடியதான வார்த்தைகளாக இருக்கிறது. City on the shores of the Mediterranean, north of Tyre, now the territory of Lebanon. The prophet Elijah once hid himself in Zarepta of Sidon. இந்த பகுதிகளை கானானியர்கள் ஜரைபாத் வரை அந்த பகுதி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்க்கின்ற பொழுது அது மத்திய திரைக்கடல் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதியாக ஒருவேள வடபகுதியில தீரு அந்த பகுதிகளையும் லீபனுடைய பகுதிகளையும் உள்ளடக்கினதாக அவைகள் காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் எலியா தீர்க்கதரிசி அங்கு இருக்கிறார். அந்த ஜரைபாத் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பகுதியில் எலியா தீர்க்கதரிசி இருந்தார் அப்படின்றதை நாம் நினைவு கூறுகிறோம். And the captivity of Jerusalem, எருசலேமுடைய சிறைப்பிடிப்பு, taken captive during the campaign of Titus Vespasian in 70 AD, who were scattered throughout Europe, as well as those who went into captivity during the invade of Gog. இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கின்ற பொழுது தீத்து, வெஸ்பேசியன் தீத்து அப்படின்னு சொல்லக்கூடியதானவரால் 70வது வருஷம் கிபியில 70வது வருஷத்துல ஏற்பட்டதான அவர்களுடைய சிறைப்பிடிப்பினுடைய காரியங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது நிமித்தமாக ஈரோப்பு முழுவதும் இவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அது நிமித்தமாக இந்த கோகு முற்றிலுமாக சிறைப்பிடிக்கப்பட்டது. கோகினால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். Zechariah 14:2. For I will gather all nations against Jerusalem to battle, and the city shall be taken, and the houses rifled, and the woman ravished, and half of the city shall go forth into captivity. சகரியா 14வது அதிகாரம் 2வது வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. Which is in Sepharad, Spain, Europe in general, shall possess the cities of the south. செபராத் பகுதியில் இருக்கக்கூடிய ஜபராத் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தையை குறிக்கக்கூடியதான ஸ்பெயின், யூரோப் அப்படின்னு சொல்லக்கூடியதான பகுதிகள் தெற்கு பகுதிகளாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான பகுதிகளை அவர்கள் கைப்பிடிப்பார்கள். Israel's first Prime Minister David Ben-Gurion spoke of the need to populate the Negev desert, which makes up to 60% of Israel's territory. இஸ்ரேல் தேசத்துடைய முதலாவது பிரதமராக இருந்துட்டதான டேவிட் பென்குரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த நெகேவ் பாலைவனத்தை மக்கள் குடியிருப்பு பகுதியாக மாற்றுவது நிமித்தமாக கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய 60% நிலப்பரப்பை தங்கள் வசமாக்கிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். In 2005, Ministry of Development of the Negev and Galilee was created. இதன் மூலமாக அல்லது இதன் விளைவாக 2005வது வருஷத்துல நெகேவ் மற்றும் கலிலி மாகாணத்தினுடைய மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்றது 2005வது வருஷத்தில் நிறுவப்பட்டுச்சு. And saviors shall come up on Mount Zion, Christ with the church complete. இரட்சகர்கள் சியோன் மலையிலிருந்து அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிறிஸ்து மற்றும் நிறைவு பெற்றதான சபையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. To judge the mount of Esau, Christianity, and the kingdom shall be the Lord's. ஏசானுடைய மலையை நியாயம் விசாரிக்கும்படியாக வருவார்கள். அதாவது அது கிறிஸ்தவ மண்டலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ராஜ்யம் கர்த்தருடையது. These events indicate further conflicts with the Arab nations, as a result of which Israel will take completely lands east of the Negev, the West Bank, lands west toward the Mediterranean, which are now held by the Palestinians, part of southern Lebanon, part of southern Syria,
large part of Jordan. அப்ப இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அரபு தேசங்களோடு இந்த யுத்தத்தின் விளைவாக அரபு தேசங்களோடு இருக்கக்கூடியதான அந்த பகுதிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேல் எடுத்துக்கொள்வார்கள். ஒருவேளை நெகேவினுடைய கிழக்கு பாகாணம், கிழக்கு பகுதி, வெஸ்ட் பேங்க் மற்றும் மத்திய தரை பகுதி, இவைகளை இப்போ அவைகள் பாலஸ்தீனுடைய கைவசம் இருக்கிறது. இஸ்ரேலர்கள் அவற்றை தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள். We hope for such events, hoping that the Lord will soon show us more clearly his plans. இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் தம்முடைய அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்படியாக அவர் தம்முடைய திட்டத்தை அவர் திட்டமாக நமக்கு வெளிப்படுத்துவார். Why we pay so much attention to this? இவைகளுக்கு ஏன் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? Because after all these things, they shall call Jerusalem the throne of the Lord, and all the nation shall be gathered unto it to the name of the Lord to Jerusalem. Neither they shall walk any more after the imagination of their evil heart. Jeremiah 17. இவைகளுக்கு ஏன் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அப்படி என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கிற வண்ணமாக, அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள், சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள், அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் நிச்சயப்படி நடவார்கள் அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். This is the meaning of the words of the prophet Obadiah, and the kingdom shall be the Lord's. ராஜ்யம் கர்த்தருடையது அப்படின்றதுதான் ஒபதேயா தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. For this time we pray, thy kingdom come, and wait for it with the Bible in our hands. அதற்காகவே நாம் ஜெபம் எடுக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று. மாத்திரமல்ல, நம்முடைய வேதத்தை நம்முடைய கைகள் திறந்து வைத்தவர்களாய் இதற்காக நாம் காத்திருப்போம். Amen. And thank you very much, Brother Emmanuel, for your translation. ஆமென். மொழிபெயர்ப்பு செய்த சகோதரருக்கு நன்றி.